வணக்கம் சார், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ்னால் எதெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்பிஒய், பிஎம்ஜேஜேபிஒய், பிஎம்எஸ்பிஒய், ஏபிஒய். ஓகேங்களா? இந்த பிஎம்ஜேஜேபின்னு என்ன சொல்லுவாங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிஎம்எஸ்பிஒய்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, ஏபிஒய்னா அடல் பென்ஷன் யோஜனா. ஓகேங்களா? நம்ம இந்த எக்ஸாம் இன்னும் 1 or 2 days வரப்போகுதுங்க. அந்த எக்ஸாம் பக்கமாக வந்துட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு குயிக்காக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம இதுக்கு அந்த மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா பாயிண்ட்ஸும் இருந்திருக்கும். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எக்ஸாம் பக்கமாக வந்துட்டதுனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இந்த பிஎம்ஜேஜேபி, பிஎம்எஸ்பிஐ பொறுத்த வரைக்குமே 2 ஸ்கீமே பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் தர பாலிசிங்க. ஓகேங்களா? பிஎம்ஜேஜேபி, பிஎம்எஸ்பிஐ ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் தர பாலிசி. ஓகேங்களா? பிஎம்ஜேஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாலிசி எடுத்துருக்குறவங்க, ஓகேங்களா, இந்த பாலிசி எடுத்துருக்குறவங்களோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 436 ரூபா கட்டணும். ஓகேங்களா? அதாவது 1 ஜூன்லேருந்து 31 மே வரைக்கும் கவரேஜ் பீரியடு. 1 ஜூன்லேருந்து 31 மே வரைக்கும் கவரேஜ் பீரியடு. அதுக்குண்டான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 436 ரூபா கட்டணும். ஓகேங்களா? எப்படி கவரேஜ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெத்து டியூ டு எனி ரீசன் 55 வயசு வரைக்கும் இந்த பாலிசி எடுத்துருக்கிறவங்க எந்த ஒரு காரணத்தினால இறந்துருந்தாலுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா நம்ம கவரேஜ் அமௌண்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 436 ரூபா அவங்க நம்ம அந்த பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்கு, அதாவது இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம டெபிட் பண்ணிக்குவாங்க. அந்த பிஎம்ஜேஜேபிக்கான ப்ரீமியம் டெபிட் பண்ணிக்குவாங்க. இது பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்கீம் இருக்குதுங்க. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒன்று பேங்க்லேயோ அல்லது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பிஐ அக்கௌண்ட்லேயோ 2ல் ஏதோ ஒன்றில் தாங்க வச்சுருக்க முடியும். அங்கே வச்சுருந்தாங்கன்னா இங்கே எலிஜிபிள் கிடையாது, இங்கே வச்சுருந்தாங்கன்னா அங்கே எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? 2 லட்ச ரூபா நம்ம கவரேஜ் கொடுக்குறோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன வேறு என்ன முக்கியமான ரீசன்னா, முக்கியமான பாயிண்ட்னா 18 to 50 வயசு தான் எலிஜிபிள் ஏஜ் டு என்ரோல். அப்படின்னா 18 to 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் இப்போ இந்த பாலிசியை என்ரோல் பண்ண முடியும், புதுசாக போட முடியும். ஆனால் கவரேஜ் வயசு பார்த்திங்கன்னா 55 வயசு வரைக்கும் கவரேஜ் இருக்குது. 50 வயசு வரைக்கும் இருக்கவங்க பாலிசி ஆரம்பிச்சிக்கலாம். அவங்க 55 வயசு வரைக்கும் உண்டான ப்ரீமியம் கட்டிக்கலாம். ஓகேங்களா? வருஷம் 436 ரூபா தாராளமாக கட்டிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பிஎம்ஜேஜேபி சும்மா ஸ்லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேறு முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எடுத்துக்கங்க. நம்ம எக்ஸாமில் கேட்குற எல்லா பாயிண்ட்டுமே நம்ம இங்கே சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்பிஒய் பார்க்க போகிறோங்க. பிஎம்எஸ்பிஒய்னா நமக்கு என்ன தெரியும், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஓகேங்களா? இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா பொறுத்த வரைக்கும் 18 to 70 வயசு. ஓகேங்களா? 18 to 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். கவரேஜ் பீரியட் அதே தாங்க, 1 ஜூன்லேருந்து 31 மே வரைக்கும் கவரேஜ் பீரியட். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் 20 ரூபா. ஓகேங்களா? போன பாலிசிக்கு பிஎம்ஜேஜேபியை பொறுத்த வரைக்கும் 436 ரூபா பார்த்துருந்தோம். பிஎம்எஸ்பிஒய்க்கு 26 ரூபா தான். இது எதுக்காக ப்ரீமியம் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70 வயசு வரைக்கும் கவரேஜ் கொடுக்குறாங்க. அதை விட பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஆக்சிடென்டல் டெத்ஸ் ஒன்லி. இந்த பாலிசி வச்சுருக்கிறவங்க ஆக்சிடென்ட் காரணமாக, விபத்தின் காரணமாக இறந்தாங்கன்னா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கவரேஜ் அமௌண்ட், கிளைம் அமௌண்ட் 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த 2 லட்ச ரூபாய் பார்த்திங்கன்னா எப்படி அங்கே பாருங்கள், காஸ் ஆஃப் டெத் ஆக்சிடென்ட் காரணமாக இறந்தாங்கன்னா 2 லட்ச ரூபா. ஒருவேளை அவங்களோட 2 கண்ணோ அல்லது 2 கை கால் அது மாதிரி ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கும் 2 லட்ச ரூபா. ஒருவேளை ஒரு கண்ணு, ஒரு கை, ஒரு கால் அந்த மாதிரி இதில் இர்ரெக்கவரபிள் லாஸ், ஓகேங்களா, மீட்க முடியாத பாதிப்பு, இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு 1 லட்ச ரூபா. ஓகேங்களா? இந்த கிளைம் அமௌண்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. பிஎம்எஸ்பிக்கான ப்ரீமியம் 20 ரூபா, அதை தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? இதில் நம்ம அப்புறம் 18 to 70 வயசு வரைக்கும் கவரேஜ் பீரியடுங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏபிஒய்ங்க. சும்மா ஸ்லோவாக தான் ஸ்க்ரோல் பண்ணுறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வேண்டிய எல்லா பாயிண்ட்டும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா. அடல் பென்ஷன் யோஜனான்றது ஒரு பென்ஷன் ஸ்கீமுங்க. அதாவது பார்த்திங்கன்னா 18 to 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பென்ஷன் ஸ்கீம் என்ரோல் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இதுக்கான அமௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை டெபிட் பண்ணிக்குவாங்க. அப்படி டெபிட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா 60 வயசு வரைக்கும் பணம் கட்டிட்டு வரணும். 60 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பென்ஷன் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு பென்ஷன் வரும். ஓகேங்களா? இப்போ 18 வயசில் ஒருத்தவங்க இந்த ஏபிஓ போடணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க 1000 ரூபா பென்ஷன் வேணும்னு நினச்சாங்கன்னா 60 வயசுக்கு மேலே ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். 2000 ரூபா பென்ஷன் வேணும்னு நினச்சாங்கன்னா ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அது மாதிரி 5000 ரூபா வரைக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கும். அதை அவங்க 60 வயசு வரைக்கும் கட்டிகிட்டே வர போகிறாங்க. 60 வயசு வரைக்கும் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா
அவங்க எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பென்ஷன் அமௌண்ட் அவங்களுக்கு போயிடும். ஓகேங்களா. ஒருவேளை கட்டாமல் விட்டாங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி வந்து ₹1. ஓகேங்களா. 100க்கு ₹1ன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் எப்படி ஆர்டிக்கு வந்து நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா. இதை வந்து பிஎஃப்ஆர்டிஏ தான் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க, அவங்க தான் இது பண்ணுறாங்க. பிஎஃப்ஆர்டிஏனா பென்ஷன் ஃபண்டு ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அது நம்ம என்ன அந்த என்பிஎஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஏபிஒயில் வேறு என்ன முக்கியமான பாயிண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பென்ஷன் வந்து அந்த பென்ஷன் வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்க இறந்துட்டாங்க, அவங்கள வந்து சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறோம். அந்த சப்ஸ்கிரைபர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸ்க்கு, கணவனோ மனைவியோ, அவங்களுக்கு அந்த பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. அந்த பென்ஷனரோட சப்ஸ்கிரைபரோட ஸ்பௌஸும் இறந்துட்டாங்கன்னா கார்பஸ் அமௌண்ட்டுன்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நாமினிக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இப்போ ₹1000 இந்த பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வந்து கார்பஸ் அமௌண்ட் ₹3 லட்ச ரூபா, ₹5000 அவங்களுக்கு ₹5 லட்ச ரூபான்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கார்பஸ் அமௌண்ட்டை அவங்களோட வாரிசுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஏபிஐ பொறுத்த வரைக்கும் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க எல்லா பாயிண்ட்டும் நம்ம சொல்லிட்டோங்க. அடுத்ததான் மியூச்சுவல் ஃபண்டுங்க. மியூச்சுவல் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்தளவுக்கு இல்லைங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில செலக்டட் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் செலக்டட் ஸ்கீம்ஸ் ஆஃப் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டு ஒன்லி ரீட்டைல் த்ரூ டிசைனட்டட் போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்குன்னு டிசைனட் பண்ணியிருக்க ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் இந்த மியூச்சுவல் ஃபண்டு நம்ம சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. மியூச்சுவல் ஃபண்டு ஒன்லி ரீட்டைல், அதை மட்டும் அங்கே மட்டும் ரீட்டைல் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது பண்ணுறோன்றது தெரிஞ்சுங்க. ஒரு 2-3 அப்ரிவேஷன் மட்டும் பார்த்துங்க. என்ஐஎஸ்எம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸு, ஏஎம்எஃப்ஐனா அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா. அடுத்து எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸுங்க. இசிஎஸ் பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பெருசாக இருக்குன்னா, இசிஎஸ் கிளியரன்ஸ்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இசிஎஸ், எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எம்ஐஎஸ் ஸ்கீம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த எம்ஐஎஸ்க்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டில், போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பிஐ அக்கௌண்ட்லையோ அல்லது பேங்க்கில் இருக்கிற எஸ்பிஐ அக்கௌண்ட்லையோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வராங்க இல்லைங்களா, அதை தான் எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் மூலிமா எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 9/8/2003 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 9/8/2003. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் தேவைப்படாது அந்தளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ லாஸ்ட் மினிட்ல இருக்கிறதுனால அந்தளவுக்கு தேவையில்லை. இது வந்து நம்ம பல்க் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ், அதாங்க பல்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. அதாங்க சொல்கிறாங்க. அண்டர் இசிஎஸ் டெபாசிட்டர்ஸ் ஹேவ் த ஃபெசிலிட்டி ஆஃப் கெட்டிங் எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கிரெடிட் இன்டு தேர் எஸ்பிஐ அக்கௌண்ட். ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக அவங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணிக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ்ங்க. இந்த என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 2004க்கு முன்னாடி ஜாயின் பண்ண எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருந்துச்சு. அவங்க கடைசியாக வாங்கின சேலரியில் சம் பர்சன்டேஜ் ஆஃப் பென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாதம் அவங்களுக்கு பென்ஷனாக கொடுக்க போகிறாங்க. அது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2004க்கு அப்புறம் சேர்ந்த எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமை கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. இது வந்து ஜென்ரலாக எல்லா சிட்டிசனுமே போட்டுக்கலாம்னு சொல்லி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இந்த டேட் நோட் பண்ணிங்க, 1/5/2009. ஓகேங்களா. இதுக்கு நோடல் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ. நோடல் அத்தாரிட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இது இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி நோடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிஎஃப்ஆர்டிஏனா நம்ம முன்ன சொன்னதாங்க ஏபிஓவில் பார்த்தோம், பென்ஷன் ஃபண்டு ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா. அப்ரிவேஷன் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல அப்ரிவேஷன் படிக்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லதுங்க. ஓகேங்களா. இந்த பிஎஃப்ஆர்டிஏ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை வந்து பிஓபியாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பிஓபினா பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து பிஎஃப்ஆர்டிஏ நம்ம டிபார்ட்மெண்ட்டை ஒரு பிஓபியாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸும் பிஓபி எஸ்பிஸாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. பிஓபி எஸ்பினா பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேங்களா. நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து பிஎஃப்ஆர்டிஏ வந்து பிஓபியாக இது பண்ணியிருக்காங்க, அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிஓபியோட சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸும். ஓகேங்களா. அடுத்ததாக இதில் வந்து இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய நம்ம ஒரு சில இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் பார்த்துங்க. சிஆர்ஏன்னு சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி, என்எஸ்சினா நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்க, இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கு இது போதுங்க. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஸ்சில் Tier 1 Tier 2. ஓகேங்களா. Tier 1 Tier 2 2 அக்கௌண்ட் இருக்குதுங்க. Tier 2ன்றது வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, Tier 1ன்றது பென்ஷன் அக்கௌண்ட்டுங்க. இதில் வந்து இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கு வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரான் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ப்ரான் கார்டு 12 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. பட் 12 டிஜிட் இருக்கும். மினிமம் இனிஷியல் கண்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சால்டேட் பண்ணி கடைசியாகவே கொடுத்துருக்குறோம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறோம். ஓகேங்க. மினிமம் இனிஷியல் கண்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ₹500. ஓகேங்களா. சப்சீக்வெண்ட் கண்ட்ரிபியூஷன் ₹500. மேக்ஸிமம் கண்ட்ரிபியூஷன் நோ லிமிட்டுங்க. எவ்வளோ வேணாலும்
இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மினிமம் கண்ட்ரிபியூஷன் என்ன ஃபினான்ஷியல் இயர் 1000 ரூபாயாவது டயர் 1 அக்கௌண்ட்டில் 1000 ரூபாயாவது இருந்திருக்கணும். மினிமம் டிரான்சாக்ஷன் என்ன ஃபினான்ஷியல் இயர் ஒரு டிரான்சாக்ஷனாவது பண்ணியிருக்கணும். குறைஞ்சது 1000 ரூபாயாவது கட்டியிருக்கணும். ஓகேங்களா. மினிமம் இனிஷியல் கண்ட்ரிபியூஷன் 500 ரூபா, சப்சிக்வெண்ட்டாவது குறைஞ்சது 500 ரூபாயாவது கட்டியிருக்கணும். மேக்ஸிமம் நோ லிமிட், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம். ஓகேங்களா. வேறு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வித்ட்ராயல் இதில் பர்மிட் பண்ணுவாங்க. பார்ஷியல் வித்ட்ராயல்னால் 3 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் அந்த டயர் 1 அக்கௌண்ட்டில். ஓகேங்களா. டயர் 2ன்றது நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்னாலே நார்மலாக நம்ம பணம் போட்டு எடுத்துக்கிற மாதிரி தான். அந்த டயர் 1 அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். பார்ட் வித்ட்ராயல்னால் ஒரு நிமிஷம், இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பார்ட் வித்ட்ராயல் வந்து பார்த்தீங்கன்னா 25% சப்ஸ்கிரைபர்ஸ் கண்ட்ரிபியூஷன். நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோமோ அதில் 25% எடுத்துக்கலாம். 3 தடவை என்டையர் சர்வீஸில் என்டையர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை தான் பார்ட் வித்ட்ராயல் எடுக்க முடியும். ஒரு வித்ட்ராயல் எடுத்துகிட்டு அடுத்த வித்ட்ராயலுக்கு 5 வருஷம் கேப் இருக்கணும். ஓகேங்களா. இது வந்து பார்ட் வித்ட்ராயலுங்க. அடுத்து எக்ஸிட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கட்டி முடிச்சுட்டு வெளியே போகும்போது 60 வயசு ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்க போகிற அமௌண்ட்டு 5 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் 5 லட்சத்துக்குள்ளே இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் எடுத்துக்கலாம். ஒருவேளை 5 லட்சத்தை தாண்டிச்சுன்னா 60% தான் நீங்கள் பணமாக எடுக்க முடியும். மீதி 40% நீங்கள் வந்து ஆனுட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ள வர ரிட்டர்ன்ஸ் வச்சு நமக்கு பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதே 60 வயசுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விஆர்எஸோ அது மாதிரி வாங்கிட்டு போகிறீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா 100% நீங்கள் எடுத்துக்கலாம். 2.5 லட்சத்தை தாண்டிச்சு 60 வயசுக்குள்ளே இருக்கும்போது 2 லட்சத்தை தாண்டிச்சுன்னா 20% தான் வித்ட்ராயல் எடுக்க முடியும். 80% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அதில் வர ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களுக்கு பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இதில் வந்து இன்னொரு பாயிண்ட், இந்த என்பிஎஸ் சிபிசி கிளைம் ப்ராசஸிங் செல் அந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகேங்களா. அது அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வித்ட்ராயல் கேன் பி டிஃபர்டு டில் 75 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க 75 வயசு வரைக்கும் அந்த திரும்பி அந்த அக்கௌண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி பணம் டெபாசிட் போடலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த பாயிண்டில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுருவோங்க. டயர் 1ன்றது நான் பென்ஷன் அக்கௌண்ட்டு, டயர் 2ன்றது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா. டயர் 2க்கு 1000 ரூபா, மினிமம் அமௌண்ட் ஃபார் கண்ட்ரிபியூஷன் 250 ரூபா சப்சிக்வெண்ட்டுக்கு. ஓகேங்களா. நம்ம அந்த முன்னே பார்த்தது இதுக்கு டயர் 1க்கு, இது ஃபுல்லாகவே டயர் 1க்கு 500 ரூபா 500 ரூபான்றது. ஆனால் இந்த டயர் 2 அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் கண்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 1000 ரூபா, சப்சிக்வெண்ட் ட்ரான்சாக்ஷன் 250 ரூபா. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. என்பிஎஸ்சில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எல்லா வீடியோவும் பார்த்துருவோங்க. அவ்வளோதாங்க. ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸு என்பிஎஸும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.